எஸ்ஐஆரை குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எழ ஆரம்பித்தது காரணம் என்னவென்று சொன்னால், தேர்தல் ஆணையம் நேர்மையற்ற முறையிலே இது நடந்துட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு முறையாக அவர்கள் பதில் சொல்லியிருக்காருன்னா இல்ல. இது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி சொன்னது போல ஹைட்ரஜன் கொண்டு தான் அவர் இப்ப வீசுறாரு. திருப்பி வந்து என்ன செய்யறாரு, ஹரியானாவில் செலுத்தப்பட்ட 8 வாக்குகளில் 1 வாக்கு போலியானது என்றும் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதா இப்ப ஹரியானாவில் உள்ள லிஸ்ட் எடுத்து அவர் கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால், வெளியே நாட்டில் உள்ள ஒரு மாடலிங் நடிகையுடைய பெயர் இங்க வாக்காளர் பட்டியல் ஒரு இடத்துல இல்ல, பல இடங்களில் அவங்க புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்லி இருக்கின்றார். இப்படிப்பட்ட வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள், தில்லுமுள்ளு வேலைகள், வாக்கு திருட்டு, போலி வாக்காளர்களை உருவாக்குவது, எப்படியாவது கொல்லைப்புற வழியாக தமிழ்நாட்டில் காலூன்றி விட வேண்டும் என்பதற்காக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி 6.36 கோடி மக்களுடைய கணக்கீட்டு படிவத்தை எடுத்து அவர்களுடைய வாக்காளர் படிவத்தை வேகமாக பூர்த்தி செய்வதில் என்னன்னா, அதில் இது சரியா நிரப்பப்படவில்லை என்று சொல்லி அதை கழிப்பதற்கும் வாக்காளர்களை நீக்குவதற்குமான ஒரு செயல் திட்டத்தை இது பின்னால் வைத்துள்ளார்கள் என்பதுதான் இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது.